ஆ எவ்வளோ போடுங்க ஆ சரி அதுக்கு பயங்கரமாக இருக்குண்ணா போட்டவா மீன் எங்கே போட்டதாக கொடுக்க முடியும் போயிடுச்சு. அது ஒரு நிலைமை என்ன கேளு ம் ஆள் இல்லாதனால ஆ சரி யாராவது வந்து பயிர் போடுறேன் பயிர் போடுறேன் யாராவது பிரச்சனை வந்துச்சு போய் கட்சியில் இல்லைவா கண்ணு இருக்கு ஆமாம் மோசம் அதையும் வேறு இந்த கண்ணே வேறு கலர் பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்கும் அவன் பிரெஸ்லெஸ் ஆனதுடா ஐயோ ஆடு ஒரு நண்டு ஒரு 5 நண்டு கொடுங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆமாம் பெரிய பிரச்சனை தான். உள்ள இந்த பிரச்சனை இல்லைண்ணா அதை போயிடுவோம் அந்த பசங்க வந்துட்டு ராஜாவாக வந்துட்டு என்னென்னா நாத்தியம் சனிங்க கடையில் அவனுக்கு சுட்டு பஸ்ட் கடை அதுக்கு ஆசைப்பட்டு எல்லாம் நிறுத்தி விட்டானுங்க. நான் என்ன பண்ணுறேன் இதெல்லாம் கீழே வரதுக்கு ஆசையா நான் ஏன் நம்ம வந்தேன் ஐயா நான் ஏன் நம்ம வந்தேன் ஐயா இவங்க யாரும் இல்லை இந்த பக்கம் வந்து மீன் வரல உணர்கிட்ட அதனால தான் இந்த பக்கம் வந்து கொண்டேன் கடை தூக்குறது கஷ்டம் தான் நேற்று ஃபுல்லாக அவ்வளோ கஷ்டம் எனக்கு காலையே வந்த உடனே எப்போ அப்புறமா தான் வந்தாண்டா அவன் உங்கள் கடத்துக்குள்ள நான் உங்கள் கடையை வந்தால் எடுத்து போடுவான் இங்கேயே வாங்க பஸ் இங்கே தான் வந்துருக்கு காலையில் கொஞ்சம் ஒரு 20 மினிட் வந்துட்டான் ஒரு அம்மா வெட்டின்னு போனாங்க வாங்கலாம் காலை 1000 மேலே வேணும் வெயிட் பண்ண 2 கிலோ இருக்குண்ணா ரெண்டும் இப்போவே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 கிலோ மேலே தான் ஆமாம் பெரிய மீன் அது இங்கேயே விற்கிறாங்கல்ல வண்ணார்பட மாட்டில் வண்ணார்பட்ட கல்மாண்டவன் உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொன்னால் கல்லத்துலாம் கிடைக்காது. இன்றைக்கி எதோ வந்து போச்சு அவங்களுக்கு லக்கா அவங்க ஜிலேபி வந்துக்குது ஜிலேபி மடவை ஆற்றுக்கு போது வந்துருக்குதுன்னா மீன் நம்ம வந்து வெட்டியே வைக்கக்கூடாது. இதெல்லாம் வச்சு வந்துடும் மீனை வெட்டி வைக்கக்கூடாது. வெட்டி வச்சு டேஸ்ட் இருக்காது. இது யாருக்கு தெரியும் கேட்டால் போட்டுக்காரங்க மட்டும் தான் தெரியும். போட்டு ஓனர் இருக்காங்களா அவங்க மட்டும் தான் தெரியும். அவங்க போட்டில் ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு எடுத்து வைப்பாங்க மீனை, ஆனால் வெட்ட மாட்டாங்க. அப்படியே அப்படியே தான் எடுத்து வைப்பாங்க. போட்டுக்காரங்களாம் வந்து வெட்ட மாட்டாங்க. ஆனால் அந்தந்த நேரத்துக்கு இங்கே போய் இங்கே
குறிப்பிட்ட மீனாக இருந்தால் தண்ணியில் போட சொல்லிடுவான். இது ரொம்ப ஹார்டான மீன். இது செதிலெல்லாம் ஈஸியாக வச்சிடலாம் ஃப்ரெஷ்ஷில். வேறு வஞ்சிர மீன், இது நாட்டு மீன்லாம் கொஞ்சம் கஷ்டம். தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகி தான் போகுது. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் போட்டு